அதே மாதிரி இங்க இன்னொருத்தர் இருக்கிறாரு, திரு பேரறிஞர் அண்ணா. காஞ்சிபுரத்தில் நின்று சொல்றேன், பேரறிஞர் அண்ணா இதெல்லாம் உணர்ந்துதான் அப்பவே சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னு சொன்னாரு. வின்னர் படம் பார்த்திருக்கீங்களா? வின்னர் படத்துல ஒரு கேரக்டர் வரும், அத நான் சொல்ல மாட்டேன், அதே கேரக்டர் தான் இவரு. தைரியமா வர்ற மாதிரி வருவாரு, பயந்து ஓடி போயிடுவாரு. எத்தனை முறைமா முதல்ல என்ன பண்ணாரு, முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து நம்ம எழுதி கொடுத்தது படிக்க வேண்டியதான் ஒரு வேலை. அவர் ஒரு தபால்காரர், ஜஸ்ட் போஸ்ட்மேன், அவ்வளவுதான். நம்ம இங்க சொல்றத போய் ஒன்றிய அரசு கிட்ட சொல்லணும், ஒன்றிய அரசு சொல்றத நம்மகிட்ட வந்து சொல்லணும். என்ன தெரியுமா பண்ணாரு, தந்தை பெரியாரோட பேர், பேரறிஞர் அண்ணாவோட பேர், அண்ணல் அம்பேத்கரோட பேர், இவங்க பேர் டாக்டர் கலைஞருடைய பேர்லாம் தவிர்த்துட்டு அவர் பாட்டு பேசினாரு. நம்முடைய தலைவர் எந்திரிச்சு சட்டமன்றத்தை சொல்லிட்டாரு, திரு ஆளுநர் அவர்களே நீங்க பேசுனது ஒண்ணுமே அவை குறிப்புல ஏறாது, நாங்க சொல்றதுதான் ஏறும்னு விடுவிறு கோச்சிட்டு ஓடி போயிட்டாரு கைப்புள்ள. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணாரு, தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும் அப்படின்னாரு. திடீர்னு ஒன்னா தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல, தமிழ்நாடுங்கிற பேரை மாத்துங்க அப்படின்னாரு. எல்லா தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னு இல்ல நான் மன்னிச்சிருங்க, நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னாரு. இப்ப திருப்பி என்ன பண்ணிருக்காரு, போன சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவையில்லை, தேசிய கீதம் பாடினா போதும், தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவை கிடையாது அப்படின்றாரு. திரும்ப ஆளுநர் அவர்களே, எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து. நாங்க அந்த எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்துடைய உரிமையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுடைய தாய்மொழியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ கடைசியா 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இடி, சிபிஐ, ஐடி ரைடுன்னு போட்டு மிரட்டி வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி திமுக அமைச்சர்களையும் மிரட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்ம எல்லாம் அதுக்கெல்லாம் பயப்படுவோமா? நான் பல முறை சொல்லிட்டேன், திரு மோடி அவர்களே, மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், நான் கலைஞர் பேரை எதா இருந்தாலும் நான் வழக்க எதிராக இருந்தாலும் சந்திக்கிறேன் அப்படின்னு. பொய் வழக்குகளை போட்டு நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் கைது செஞ்சாங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பொய் வழக்கு போட்டு இது வரைக்கும் 8 மாசம் ஜெயில இருக்கிறாரு. 29 முறை பெயில் அப்ளை பண்ணிருக்கிறோம். விரைவில் வெளில வந்துருவாரு, விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும்.